வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. சிந்தனையாற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். நான் கர்மயோகங்கிற தலைப்பில் தொடங்குவதற்கு முன்பு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் உங்களுக்கு. குறிப்பா இப்ப நீங்க எல்லாம் தவம் செஞ்சீங்க. ஆனா நீங்க தவம் செய்யறது நீங்க உட்கார்ந்து இருந்த போஸ்டர் இருக்கு பாருங்க, அது தவத்துக்குரிய போஸ்டர் அல்ல. நிறைய பேர் சிலர் ஒழுங்கா உட்கார்ந்துருக்கீங்க. எப்படி உட்காரணும் தெரியுமா? ஸ்ட்ரைட்டா உட்காந்து, சேர்ல சாயவே கூடாது. அதுக்காக தான் தவம் செய்யணும்னா ஆசனங்கள்னு வச்சாங்க. சுகாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம், சித்தாசனம். தவத்திற்கான ஆசனம் சுகாசனம், பத்மாசனம், சித்தாசனம்னு 3 ஆசனங்கள் இருக்கு. இருக்கை. அதுல உட்கார்ந்தீங்கன்னாலே ரைட் ஆயிடும். ஏன் தெரியுமா? நீங்க தவம் செய்யும் போதுதான் நம்முடைய உச்சந்தல வழியா பிரபஞ்ச காந்த சக்தின்னு சொல்றோம் பாருங்க, டிவைன் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி. நம்ம உச்சிக்குழி பள்ளம்னு ஒண்ணு இருந்தது இல்லையா குழந்தையா இருந்த போது? இப்ப அது பள்ளமா இல்லை, மூடிடுச்சு. ஆனா அந்த வழியா இப்பவும் காஸ்மிக் எனர்ஜி மட்டும் இல்ல, காந்த சக்தியை உள் வாங்கும். அதனாலதான் வாழ்த்தும் போது தலையில கை வச்சு வாழ்க்கிறாங்க. உடம்புல ஒரு சூடு இருக்குது, என்ன தேய்ச்சி குளிக்கிறோம்? என்ன முதல்ல எங்க வைக்கணும்? சிலருக்கு எலுமிச்சம்பழம் தேய்ப்பாங்க. எங்க தேய்ப்பாங்க? உச்சந்தலையில நீங்க எதை வச்சாலும் அப்படியே உள் இழுத்துரும். உள்வாங்கும் ஆற்றல் அங்கே இருக்கிறது. அதெல்லாம் புரிஞ்சு தவம் செய்கிற போது அந்த டிவைன் எனர்ஜி, பியூர் எனர்ஜி, பரிசுத்த ஆவியின் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. இதைத்தான் நாம தெய்வீக மகாசக்தி, அருள் பேராற்றல். அந்த எனர்ஜி உள்ள வரணும். எனக்கு 18 வயதுல இருந்தே ஆன்மீக நாட்டம். மகிழ்ச்சிகிட்ட 38 ஆண்டுகள் ஆகுது. 33 வயதில் வந்தேன். என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன். பிராக்டிகல், ஹவு டு மெடிடேட். ஏன் அப்படி உட்கார வச்சாங்க? நான் சும்மா நேர உட்கார்ந்து தவம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்? இப்ப சொல்லியிருக்கிறது கொஞ்சம் நம்பிக்கை வந்துருக்குதா? அதோட கண்ணாடி போட்டுட்டு தவம் பண்ணக்கூடாது. அடுத்த சிட்டிங்ல கண்ணாடி பாக்குறதுக்கு தானே. தவம் பண்றப்பதான் கண்ணை மூடிக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு சங்கடப்படக்கூடாது. கையில கூட வச்சுக்கலாம், அது கீழே வச்சிருங்க, சேருக்கு அடியில வச்சிருங்க. ஏன்னா இந்த ஆசிரியர்கள் சங்கத்து நடந்து வருவாங்க தச்சு கொடுக்குறதுக்கு. கவனம் இல்லாம ஏதாவது நடந்துடலாம். என்ன பாக்கெட்ல வச்சுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு சொல்லி வச்சுங்க, தொங்கிட்டு கிட்ட மாதிரி பாட்டுல. புரியுதா? ஏன்னா எப்படி தவம் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும். அதாவது தவம் என்பது மன அலைய அப்படி நிறுத்தணும். இந்த தீபம் நின்று எரியுதும் சில சமயம், அப்படி அசையாம இருக்கு. அது மாதிரி மனம் அசையாம இருக்கணும். மனம் வேறு, உடல் வேறு அல்ல. உடல் என்பது கண்ணுக்கு தெரியும் மனம், மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல். யாரு சொல்றது இல்ல, தீபக் சோப்ரா. ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க, வியாசரே சொல்றாரு. ஆனா இப்ப வியாசர் சொல்றாருன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டீங்க. தீபக் சோப்ரா சொல்றாருன்னா விஞ்ஞான உலகம் ஒத்துக்கும். தீபக் சோப்ரா is one of the great psychologists in the world, an Indian in USA. தீபக் சோப்ரா சொல்வார், உடல் வேறு மனம் வேறு. அப்ப உடல் நிலைக்கணும்.
அசையாம கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கு, சிலை மாதிரி உட்கார்ந்துருக்கு. அதுக்குத்தான் உங்களுக்கு உடற்பயிற்சி கொடுத்தது. உடற்பயிற்சி கொடுத்தோம் எதுக்கு? அப்பதான் எங்க உடல் தவம் பண்ணும்போது நிற்கும். காயக்கல்ப பயிற்சி கொடுத்தோம் எதுக்கு தெரியுமா? அந்த வித்து குழம்ப சுவாசம், வித்து குழம்ப நம்ம பாடி செல்லுல மெயின்டைன் பண்ணணும். டு மெயின்டைன் அவர் பாடி செல். வீட்டுல பேட்டரி வச்சிருக்கிறோம்ல, அதுக்கு வேற ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாம் கொடுத்து அவங்க வந்து வீட்டுல அப்படி பீரியாடிக்கெல்லாம் வந்து செக் பண்ணி உங்க பேட்டரி லெவலை பார்த்து, கெமிக்கல் லெவலை பார்த்து டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றிட்டு போறாங்க. இதுதானே மெயின்டெனன்ஸ். நாம கூட பாக்குறோம், அவ்வப்போது பார்க்கிறோம் பேட்டரிய லெவல் சரியா இருக்குதா, லெவல் சரியா இருக்குதா. கார்ல கீ போட்ட உடனே பேட்டரியை பாக்குறோம். ஆசிட் லெவல், maintain the acid level in the battery. Just like that, நம்ம பாடியில ஒரு ஆசிட் இருக்குது, பாடி செல்லுல, that is plasma. அதான் சீவவித்து குழம்பு, செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட், விந்துநாத சக்தி, whatever. It should be maintained. It should be thickened. அதுக்கு தான் காயங்கள் பேச்சு. ஏன்? அப்பதான் அந்த எனர்ஜி நிற்கும் உடம்புல, சார்ஜ் நிக்காது. பேட்டரி மொபைல்ல இருக்குது, சார்ஜ் எப்ப நிற்கும்? இந்த கெமிக்கல் கண்டிஷன் நல்லா இருக்கணும். குவாலிட்டி குறைஞ்சா சார்ஜ் நிக்க மாட்டேங்குது இல்ல. அந்த செல்லுக்கு ஒரு நீதி, இந்த செல்லுக்கு ஒரு நீதியா? காயக்கல்ப பயிற்சி ஏன்? இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் செய்வீங்க. டு மெடிடேட், தவம் செய்யுங்க. அதுக்கு முற்காலத்துல வச்சிருந்ததுதான் யோகா ஆசனா. இப்போ சிம்பிளிஃபைடு பிசிக்கல் எக்ஸசைஸ், எளிய முறை உடல் பயிற்சி. நீங்க ஆசனம்ங்கிறது அந்த காலத்துல கண்டுபிடிச்சது. அந்த காலத்துல கம்யூனிகேஷனுக்கு இப்ப இருக்கிற ஸ்மார்ட் போனா யூஸ் பண்ணோம். தபால் எழுதிக்கணும். தந்தி போல் பாவித்து உடன் பதில் எழுதுங்கள். யாராவது தபால் எழுதுங்களா? கேட்கிறேன். ஸ்மார்ட் போன் வந்த பிறகு எல்லாம் போச்சு. அது மாதிரி லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் மாதிரி வேதாத்திரிய உடல் பயிற்சிகள் உலகம் முழுவதும் பேசிட்டு இருக்கேன். உலகம் டெய்லி பேசிட்டு இருக்கேன், நேர்ல போயும் பேசிட்டு இருக்கேன். இப்ப கூட பெரிய 2 or 3 daysல விசிட் சாப்பாடு யூரோப் கண்ட்ரிஸ் போறேன். எல்லா இடத்துலயும் everybody will accept, nobody can deny. அது மாதிரி எக்ஸசைஸ் பதஞ்சலி காலத்துல இருந்தே பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும்னு சொன்னாங்க. இப்ப அதுதான் இல்ல, காயக்கல்பம் பண்ணலாம். ஆனா அந்த பிரம்மச்சரியம் கடைப்பிடித்தா என்ன எஃபெக்ட் வருமோ அந்த எஃபெக்ட் எதுல வந்துருங்க? மெயின்டைன் தி பயோ கெமிக்கல் கலந்த ஃப்ளூயிட், வைட்டல் எனர்ஜி மெயின்டைன் பண்ணலாம். அப்பதான் எனர்ஜி, இந்த ஸ்டோரேஜ் சரியா இருக்கும். அப்பதான் இன்டென்சிட்டி will be perfect. Then only you can meditate. Otherwise you cannot meditate. உறங்குவீங்க. அப்பதான் மெடிடேஷன் உடைய எஃபெக்ட் என்ன? நான் மெடிடேட் பண்ணியிருக்கிறேன், தியானம் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு என்ன எஃபெக்ட் தெரியுங்களா? மூளை சூடாகி அதுல ஒரு கெமிக்கல் சேஞ்ச் வரும். இதெல்லாம் படித்தவங்க, நமக்கு தெரியும். எலக்ட்ரிக்கல் ரிசல்ட் will lead to chemical result. சூடானா சுவையும் வாசனையும் மாறுது இல்ல. தோசையை சூடு பண்ணா சுவையும் மாறுது, வாசனையும் மாறுது. அதே மாவு தாங்க. அது ரோஸ்டா மாறினா காஸ்ட்லி.
அது மாதிரி நம்முடைய மூளை செல்லுகளை சூடுபடுத்தணும். சூடு ஆகிதான் அது கெமிக்கல் சேஞ்ச் வரும். அது ஒரேடியா சூடானா கருகி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமான சூடு ஏற்கிறது. அதுக்கு தான் சாந்தி ஜபம் கொடுத்து மீண்டும் மேல பண்ணுவோம். This is meditation. Meditation இருக்குங்க to activate the brain cells. The major part of our brain cells are dormant. Psychologists சொல்றாங்க. A few portion of the brain cells are working even for scientists. இதெல்லாம் டார்மெண்டா இருக்குது, வேலையே செய்யல, கடைசி வரைக்கும் வேலை செய்யல, அப்படியே கொண்டுகிட்டே போயிடும். பிரெயினை ஆகிறப்போ யூஸ் பண்ணு. ஒர்க்கிங் செல்ஸ் டு பி இம்ப்ரூவ்ட். அதோட மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். யூஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா மூளை வேலை செய்யாதவன் அதுக்கு என்ன அர்த்தம்? அறிவு கிட்டத்தனமா செயல்படுறவன். அப்படித்தானே? அறிவு கிட்ட போச்சா உனக்கு? மூளை கிட்ட போச்சா உனக்கு? மூளை வேலை செய்யுதா? மூளை இருக்கா உனக்கு? களிமண்ணா இருக்குது. கேட்கிறமா இல்லையே? யூஸ்லெஸ். யூஸ்லெஸ்ங்கிற வார்த்தையில எவ்வளவு பெரிய பொருள் இருக்கு பாத்தீங்களா? இப்பதான் யோசிக்கிறோம். இவ்வளவு நாளும் இப்படிதான் இருந்து இப்பவாவது வந்துட்டேன். மூளைய சூடு பண்ணி சிந்திச்சேன். மூளை சூடானாதான் கொடுக்கிற விளக்கம், படிக்கிற படிப்பு, சிந்தனை. படித்து கேட்டு சிந்திக்கணும். அப்பதான் அறிவு வர. நமக்கு இன்னும் அறியாமை இருக்கு. அறியாமை அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். இது என்ன துன்பம்? என்ன துன்பம்? இங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க தெரியுமா? இங்க நான் சொல்றேன், அறியாமை தான். நானும் அப்படித்தான் வந்தேன். நான் 33 வயசுல வந்தேன். அறியாமையில தான். என்ன அறியாமைன்னா, உடல் நலத்தோடு வாழ அறியாமை, உடல்நலம் காக்க அறியாமை. நான் யூஸ் பண்ற இந்த வாகனத்தை எனக்கே இதை மெயின்டைன் பண்ண தெரியலையே. நான் ஊர் பயணத்துக்கு வாங்கின மோட்டார் வாகனத்தை மெயின்டைன் பண்ற அறிவு, இயற்கிற அறிவு எனக்கு தர வேணும். I used it. I am unaware to maintain it. I operate this machine, but I don't have enough knowledge to maintain it. மோட்டார் வாகனம் வாங்கினா மெயின்டைன் பண்ற அறிவு வேண்டாம் இருக்கா? அதனாலதான் பிரச்சனை. ஹெல்த் ஸ்பாயில்டு. அடுத்தது வெல்த். ஏன் வெல்த்? வெல்த் வேணுமா வேண்டாமா? உணவு உடை உறைவிடம் போதுமா? அது சிறைச்சாலைக்கு போனா கூட கிடைக்கும். சொன்னாரு சாமி ஒரு நாள். ஒருத்தர் கேட்டாரு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் போதுமானாரு. போதும் சாமின்னாரு ஒருத்தர். அப்படின்னா எல்லாரும் சிறைச்சாலைக்கு போனா கிடைக்கும்னாரு. உயிர் வாழ்றதுக்கு வந்திருக்கிறோம் உலகத்துக்கு. To enjoy the world by comfortable living. காலத்தை மிச்சப்படுத்தியும் கஷ்டப்படாமலும் உலக இன்பங்களை அனுபவிக்கணும். தொட்டு சுவர்த்து முகர்ந்து பார்த்து கேட்டு சிந்தித்து. அதுக்கு நாம இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். இல்ல, அந்த உலக இன்பங்களை நாம அனுபவிக்க வேண்டும். அதுக்குரிய அறிவு நமக்கு வேணும். The born to enjoy the world. அதுக்கு என்ன வேணுங்க? பொருள். பொருள் இல்லாருக்கு உயிர் வாழ்றதுக்கும் உணவு உடை உறைவிடம்ங்கிற பொருள் வேணும். உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் பொருள் வேணும். அதுவும் கம்ஃபர்டபுள் லிவிங். கஷ்டப்படாம மோட்டார் வாகனம் வேணும், லேட்டஸ்ட் மொபைல் போன் வேணும், கம்ப்யூட்டர் வேணும். இல்லையா? கஷ்டப்படாம வாழ்றதுக்கு எத்தனை பொருட்கள் தேவை இருக்கிறது நமக்கு? இல்லையா? வெயில் காலம், மழை காலம், டிராவல் பண்றதுக்கு, குடும்பத்தோட போறதுக்கு
சந்தோஷமா பேசிக்கிட்டு போறதுக்கு தனித்தனியா ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒரு காராவது வேணும். யாரும் வேண்டாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாங்க தகுதி இல்லாம கார் எதுக்குங்க? அவனுக்கு தகுதி இல்லை. மனசுக்குள்ள சொல்லு உனக்கு கார் வேண்டாம்னு மனசுக்குள்ள சொல்லி பார்க்கலாம். சொந்தமா வேண்டாட்டி கூட இப்ப சில வளர்ந்த நாடுகள்ல சொந்த காரையை வச்சுக்கல. என்னுடைய மகன் அமெரிக்காவில் இருக்க வரைக்கும் கார் வச்சிருந்தாரு. இங்கிலாந்துக்கு போனாங்க, காரே தேவையில்லைப்பா. ஏன்னா BMW, பென்ஸ், டாக்ஸியா ஓடுது. எப்ப கூப்பிட்டாலும் வீட்டு மந்தம் முன்னாடி அப்படி ரோடெல்லாம் அப்படி இருக்குது. சந்து பந்தே கிடையாது. எங்க போகணுமோ எங்க ஏறணுமோ அங்க ஏறலாம், எங்க இறங்கணுமோ அங்க இறங்கலாம். அப்புறம் இருக்காரு புரியுத? அது மாதிரி மெட்டீரியல் வெல்த், அதை ஏன் பண்ணக்கூடிய அறிவு இருக்குதா? அதுலயே ப்ராப்ளம். பொருள் பிரச்சனை. நம்ம ஆசைப்படுற மாதிரி விரும்புற மாதிரி பொருள் சம்பாதிக்க முடியல. சம்பாதிச்சதை கூட காப்பாற்றிக்க முடியல. அதனால சங்கடம். அதனால கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். கடவுளே என்னை உடம்ப நல்லா வச்சுக்க, என்னை காப்பாத்து, நோயிலிருந்து காப்பாத்து. கடவுளே எனக்கு நிறைய கொடு. அவரவர் மதத்துல வெல்த் அப்படி கொட்டணும். தெய்வம் கொட்டும் எனக்கு. praying to God. அடுத்தது ஹார்மனி இன் லைஃப். குடும்பத்துக்குள்ளே இல்லை. நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்கு இடையில கூட சமைக்கிறப்பட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்ல பார்ட்னர் அமையணும்னு நினைக்கிறோம். இந்த பார்ட்னர் வேண்டாம். ஒருவேளை கடவுள் வந்து இதே பார்ட்னரை அடுத்த பிறவியிலையும் அட்வான்ஸா ரிசர்வ் பண்ணிடலாமான்னு கேட்டா நிறைய பேர் வேண்டான்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கார்மை என்னை மதித்து ஒத்து உதவி வாழுகிற கணவன் மனைவி கூட கிடைக்கவில்லை ஐயா. பெற்றோர்கள் கூட கிடைக்கவில்லை. மாமன் மாமியார் கிடைக்கவில்லை. குழந்தைகளும் கிடைக்கல. அதனாலதானே கஷ்டப்படும். அதுக்கு என்ன இல்லை என்ன சொல்றாங்க தெரியுங்களா ஞானிகள்? உடல் நலத்தோட வாழணும்னா அதுக்கான அறிவுல உனக்கு குறைபாடு இருக்கிறது. பொருள் வளத்தோடு வாழ்வதற்கு பொருள் வளத்தோடு வாழும் அறிவில் குறைபாடு இருக்கிறது. நட்பு நலத்தோடு உறவு நலத்தோடு வாழ்வதற்கு உறவு நலம் காப்பதில் உனக்கு அறிவு குறைபாடு இருக்கிறது. அதுக்கு மேல எல்லாம் இருந்தா என்ன பண்ணுவோம்? உலக இன்பங்களை அனுபவிப்போம். அவ்வளவுதானே? இப்ப அம்பானிக்கு உடல்நலம் இருக்கிறதா வச்சுக்குவோம். பொருள் இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் உதவுறதுக்கு மக்கள் இருக்காங்க. ஏன்னா பணம் வந்துச்சு இல்ல, யாரு வேணாலும் உதவுவோம். மனைவி உதவலைன்னா வேலைக்காரியாவது உதவுவாங்க. உதவுறது ஆள் வந்துடும். அவருக்கு ஹாப்பினஸ் இருக்கலாம், பீஸ் இருக்குமா? இருக்கலாம், எனக்கு தெரியும். அப்படின்னா என்ன? இருப்பது போதும், அனுபவித்தது போதும், வாழ்ந்தது போதும். போதும் என்ற மனம் அவருக்கு இருக்குமா? எனக்கு தெரியாது. கேட்டு பார்க்கணும். உங்களுக்கு போதுங்கிற மனம் இருக்குதா? இருந்தா யூ ஆர் இன் பீஸ், நிறை மனம். போதும் என்ற குடம் நிறைஞ்சிருந்தா குடம் அமைதியா இருக்கும். மனம் நிறைஞ்சிருந்தா மனம் இஸ் மென்டல் பீஸ். அதுக்கு என்ன வேணும்? அதுக்கும் அறிவு தான் வேணுமா? என்ன அறிவுன்னா மனம் பற்றிய அறிவு. வாட் இஸ் மைண்ட்? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு இதோட தெரிஞ்சிருக்கலாம். வாட் இஸ் மைண்ட்னா நெவர் மைண்ட் சொன்னாலும் சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மைண்ட். தெர் இஸ் ஆன்மா. அது அறிவற்றது. இது எட்டர்னல். எனக்கு மரணம் இல்லை. எனக்கு மரணம் இல்லைன்னு தெரிஞ்சாதான் மரண பயம் இருக்காது. இல்லைன்னா செத்து போயிடுவோமோ? இப்ப நிறைய பேருக்கு சீரியல் முடியும்னால செத்து போயிடக்கூடாது.
எனக்கு சாவு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மரண பயம். உண்மையில மரணம் கிடையாது. சரீரம் தான் மரணிக்கும், ஆத்மா அழிவதில்லை. ஆத்மா தான் மனம். இது ஆன்மீக அறிவு. அப்ப என்ன எது பற்றிய அறிவு வேணும்? ஆன்மா பற்றிய அறிவு. ஆன்மானா எதுங்க? சத்தியம், உண்மை, தெய்வம், காட். அம்பானிக்கு காட் பற்றிய அறிவு இருக்குமே, ஆனால் அவருக்கு மனம் பற்றிய அறிவு இருக்கிறது என்ற பொருள். நான் உலகம் முழுவதும் கேட்கிறேன். Have you understood what is God? Unless you understand what is God, நீ நிச்சயமா மனதை பற்றி அறிந்திருக்க மாட்டாய். எனது மனம் வேறு, தெய்வம் வேறும் அல்ல. மனதுக்கும் உருவம் கிடையாது, தெய்வத்துக்கும். ஆனா நீ உருவத்தை வணங்கிட்டு இருக்கிற. யாரெல்லாம் உருவ தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இன்னும் ஆன்மாவை அறியவில்லை. ஆன்மீக அறிவு, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அதுதான் மனவளக்கலை, ஆன்மீக கல்வி. இந்த அறிவு வந்துருச்சுன்னா, மனதை பற்றிய அறிவு வந்துருச்சுன்னா, உடல் நலம் காக்கிற அறிவும் வந்துடும், பொருள் வளத்தோடு வாழ்ற அறிவும் வந்துடும், நட்பு நலத்தோட, உறவு நலத்தோட வாழ்ற அறிவும் வந்துவிடும். அதனாலதான் என்ன அறிவு வேணும்னா ஆன்மீக அறிவு தான் வேண்டும். ஆன்மீகம் தலைக்க வேண்டும். புரியுதா? அதனாலதான் யாத்திரை காலத்துல இருந்தே சொல்றாரு. அதுக்கு முன்னாடியும் சொல்றாங்க. இயேசு சொல்லுகிறார், புத்தர் சொல்லுகிறார், நபிகள் சொல்லுகிறார். எல்லாரும் சொன்னது ஆன்மா அறிவு. ஆன்மாவை அறிய வேண்டும், ஆன்மாவை அறிய வேண்டும், ஆன்மாவை அறிய வேண்டும். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சோல், வாட் இஸ் ஆன்மா, வாட் இஸ் காட், வாட் இஸ் எட்டர்னல். ஆனா அது இன்னைக்கு உலகத்துல பல ஆன்மீக அமைப்புகள் இருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் பல ஆன்மீக அமைப்புகள், யோகா. யோகாங்கிறது அதுதான். எய்ம் ஆஃப் யோகா இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் செல்ஃப். மிஸ்டர் மோடி சொன்னார், உலக யோகா தினம் அமைவதற்கு முன்னாடி ஐக்கிய நாடு சபையில, யோகா இஸ் நாட் தி பர்ஃபெக்ட், இட்ஸ் an art, it's an inner travel to understand the self, to understand the nature, to understand the God, to understand the world, to understand everything. That is yoga. அதனாலதான் இன்னைக்கு யோகா தினம் வந்து. ஆனால் அது எத்தனையோ யோகாக்கள் இருக்குது. நானும் எல்லாம் பார்த்திருக்கிறேன், இன்னும் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிய தி பெஸ்ட் யோகா, தி லேட்டஸ்ட் யோகா, லோட்லெஸ் மொபைல் போன் மாதிரி, அதான் நம்முடைய யோகா. புரியுதுங்களா? இப்போ இந்த யோக கலையை உங்களுக்கு நாங்க கற்றுக் கொடுத்துருக்கிறோம். ஸ்டார்டிங் இதுல உடல் பயிற்சி கற்றுக் கொடுத்தாச்சு, காயகல்பம் கற்றுக் கொடுத்தாச்சு, மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அவ்வளவு பேசிக். ஒரு ஆகினை, சாந்தி, மீண்டும் ஆகினை, அப்புறம் துரியம் எல்லாம் கொடுப்பாங்க. இது ஃபவுண்டேஷன் மாதிரி. இது பேரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். பேரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஃபவுண்டேஷனோட நிறுத்திட்டா அந்த பில்டிங்ல நம்ம பயன்படுத்த முடியுமா? சூப்பர் ஸ்ட்ரக்சர் வேணும். You must continue meditation. Various meditation இருக்கு, இதை தொடரணும். அப்பதான் இந்த ஆன்மீக அறிவு வரும். ஆன்மீக அறிவுல உயர 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 அறநெறி அறிவுன்னு சொன்னோம் இல்லைங்களா? தர்மம், வெர்ச்சுவஸ் வே ஆஃப் லிவிங், மகிழ்ச்சியாக வாழ, இன்பமாக வாழ அறநெறி அறிவு வேண்டும். அறத்தான் வருவதே இன்பம், அறம் செய்ய விரும்பு. அந்த அறநெறிகளைத்தான் கர்ம யோகம் சொன்னாங்க. வேற ஒண்ணும் அதாவது கர்மான்னா வினை, செயல், ஆக்ஷன். வினை
எண்ணம், சொல், செயல் மூணு சேர்ந்தா வினை. Thought, word and deed is karma, is action. எண்ணம் தான் செயலாகுது, எண்ணம் தானே பேச்சாகுது. அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை எண்ணம். அதான் எல்லாரும் உளவியல் துறை சொல்றாங்க, எண்ணம் எண்ணத்திற்கு அப்பால் வேறு ஒன்றுமே இல்லை. எண்ணியாங்கு எய்துவை எண்ணியராக பெரிய எண்ணி துணிய கருமம் துணிந்தவன் எண்ணுவன் என்பது இருக்கு. எண்ணத்திற்கு அப்பால் ஏதுமே இல்லை. அந்த எண்ணம் தானே செயலாகுது. எண்ணத்துக்கு தகுந்தாப்புல தானே பேச்சு இருக்கும், எண்ணத்துக்கு தகுந்தாப்புல தானே செயல் இருக்கும். அப்ப எண்ணம், செயல், பேச்சு இந்த மூணு சேர்ந்த வினை. இந்த வினைக்கு ஏற்பதான் விளைவு வருகிறது. வினை விதைத்தவன் வினை. அது ஒண்ணு முன்வினை, இன்னொன்னு தன்வினை. நாம செஞ்சது அல்லது நம் முன்னோர்கள் செய்தது. நாம என்ன, நான் மட்டும் இல்ல, நீங்க செய்கிற செயலால கூட எனக்கு விளைவு வந்துடும். நீங்க ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க, அஜினமோட்டா போட்டுட்டீங்க, நானும் சுவையா இருக்குன்னு சாப்பிட்டுட்டேன். நீங்க செய்த செயலால எனக்கு விளைவு வருதா இல்லையா? நீங்க கூட சாப்பிடாம விட்டுருவீங்க. அஜினமோட்டா நமக்கு நல்லது இல்லை, நான் காசு கொடுத்து சாப்பிட்டு போவேன். வயிற்று வயிறு பிராபலம் யாருக்கு வரும்? இப்ப யாரு செஞ்ச வினை? நான் செஞ்ச விலையா, நாம் செஞ்ச வினையா? Man is a social being. நம்ம எல்லாருடைய செயல்கள் தான் நமக்கே துன்பம் வருது. புரியுதுங்களா? இப்ப இந்த பர்னிச்சரை தூக்குறோம், 4 பேர் சேர்ந்து தூக்குறோம். ஒருத்தர் தூக்குற மாதிரி பாசாங்கம் பண்றாரு. அப்ப அவரு தூக்க வேண்டிய வெயிட்டை யாரு சுமக்கணும்? இப்ப புரியுதா? இந்த சமுதாயத்துல யாரு என்ன தவறான செயல் செஞ்சாலும் அதனுடைய விளைவு எனக்கு வரும். ஏனென்றால் நான் என்று தனியாக எதுவுமே இல்லை, நாம வாழுகிறோம். அப்ப மனிதன் நல்ல கர்மாக்களை செய்ய வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், இதான் கர்மா. சான்ஸ்கிரிட்ல கர்ம யோகம். யோகம்னா இனிமை, நல்லது. தமிழ்ல அறம் செய்ய விரும்பு. அறம், கடமை. அறம், கடமைனா கர்மவுடைய செயல்கள், டியூட்டிஸ், செயல்கள். அறச்செயல்களை நாம செய்யணும். அப்ப நமக்கு என்னென்ன தெரியணும் இல்ல? தவம் பண்ணா மட்டும் போதாது, அது என்னன்னு புரியணும், அதை சிந்திக்கணும். அது சொல்லிட்டா மட்டும் போதாது. நீங்களால் இனிமே சிந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். வியாசர் போன்றவர்கள் எந்தோ சிந்தித்து விட்டார்கள். எனக்கு ரொம்ப மதிப்பு வியாசர் மேல. ஏன்னா நான் கொஞ்சம் உபனிஷத்துக்கள், குறிப்பா பகவத்கீதையை நான் நல்லா படிச்சிருக்கிறேன். இதுங்களா ரொம்ப மதிப்பு. அது வியாச மகிழ்ச்சி, இது வேதாத்திரி மகிழ்ச்சி. அதனாலதான் எனக்கு கூட வேத சுப்பையான்னு பேர் வச்சுட்டாங்க. ஒரிஜினல் பேர் அது அல்ல, வேத சுப்பையா. புரியுது எனக்கு. என்ன அந்த வேதங்கள் என்ன சொல்லுகிறது? கர்மயோகம் சொல்லியிருக்கிறேன். பகவத்கீதையில முதல் பார்ட் கர்மயோகம், 6 சாப்டர். 2வது 6 சாப்டர் பக்தி. நீ கடவுளை, தெய்வத்தை, ஆன்மாவை எது என்று சிந்திக்காமல் அதை நம்பி அதற்கு பயந்து கர்மயோகத்தில் வாழ வேண்டும். இதான் பயபக்தி. காட் ஃபியர். ஏனென்றால் உன்னுடைய கர்மாக்களுக்கு தான் ஆன்மா என்ன பண்ணுது? பலனை கொடுக்கிறது. நீ கர்மாவை செய்கின்றாய், நான் பலனை கொடுக்கிறேன். பக்தி கடவுளுக்கு பயந்து அற வாழ்க்கை வாழ வேண்டும், பக்தி யோகம். அடுத்த 3 சாப்டர் ஞான யோகம். ஒண்ணும் கிடையாது. அந்த ஞான யோகத்துலதான் தியான யோகம், ராஜயோகம், மெடிடேஷன். பக்தியில மெடிடேஷன் கிடையாது, ஞான மாற்றத்துலதான் மெடிடேஷன் இருக்கு. அதெல்லாம் எளிமைப்படுத்தி மகிழ்ச்சி அவர்கள்
அவர் வேதாத்திரி மகிழ்ச்சி இவர் என்ன பண்ணாங்க, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாரு பாருங்க. கடமையில் சிறந்தவன் கடவுளை நாடுவான், கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான். கர்மயோக நெறிகள் தர்ம நெறிகளிலே வாழ்வான். கடவுள் எதுன்னு தெரிஞ்சுட்டான்னா அவருடைய எண்ணம் சொல் செயல் எல்லாம் அந்த தர்ம நெறிப்படி இருக்கும். கடவுளுடைய நீதிக்கு, அந்த இறை நீதிக்கு, தி காட்ஸ் ஆர்டர். When you respect the government, you follow the government order. It is government order, GO. When you understand the God, you will respect the God's order. That is another GO. Both GO தான். ஒன்னு கடவுளுக்கு பயப்படணும், கவர்மெண்ட்டுக்கு பயப்படணும். இல்லைன்னா கடவுளுக்காவது கடவுளுக்கு பயப்படணும், இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு பயப்படணும். ரெண்டு லாவையும் தூக்கி தூர வீசிட்டமே. அப்புறம் எந்த லாவும் ஒத்து வரும்? மதர் லாவும் ஒத்து வராது, டாக்டர் லாவும் ஒத்து வராது. இதைத்தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம், வேற ஒண்ணும் இல்லை. எத்தனை பாயிண்ட் கோன் டு எக்ஸ்பிளைன் தி 10 commandments மாதிரி ஒரு 10 கர்ம யோக நெறிகள். அதை கடைபிடிச்சீங்கன்னா உடல்நலம் காக்கிற அறிவு விளங்கிவிடும், பொருள் வளத்தோடு வாழ்ற அறிவு விளங்கிவிடும், நட்பு நலத்தோடு வாழ்கிற அறிவு விளங்கிவிடும், ஆன்மாவையும் அறிந்து கொள்ளலாம். கர்மயோக நெறிகள். இந்த மகரிஷி அவர்கள் இந்த பைபிள்ல 10 commandments மாதிரி 10 கர்மயோக நெறிகள் கொடுத்துருக்காங்க. அதை இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க அதை கொஞ்சம் கேட்டு திரும்ப நீங்க டைஜஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்க சுயமா சிந்தித்தாதான் அது உங்களுடைய மாறும். சுயமாய் சிந்தித்து நீங்கள் தெரியணும். நான் சொன்னதை அப்படியே கேட்டுட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஏற்புடையதா இருக்காது. யூ மஸ்ட் டைஜஸ்ட் இட். அந்த கருத்து உங்களுடையதாக மாற வேண்டும் நண்பர்களே. அதற்காக நான் ஒரு எக்ஸ்பிளைன் நீங்க பாத்துக்கங்க. அப்புறம் நீங்க தொடர்ந்து படிங்க, உடற்பயிற்சி பண்ணி, காயப்பயிற்சி பண்ணி, தவம் பண்ணி சிந்தியுங்க. ஒன் டே யூ வில் ரியலைஸ் தி கர்மயோகா. அதன் பிறகு அந்த கர்மயோகத்தில் வாழ்வது இயல்பாகிவிடும். அப்ப எப்படி இருப்பீங்க? நல்லதே நினைப்பீங்க, நல்லதே சொல்லுவீங்க, நல்லதே செய்வீங்க. அப்ப எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க. இப்ப சும்மா சும்மா கேட்கிற நலம் தானா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, அவ்வளவு பேரும் பொய் தான் சொல்றான். ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு நல்லா இருக்கீங்களா, நல்லா தான் இருக்கிறேன். எங்க இருக்கிறீங்க? 3 நாளா ஐசியூல இருந்தேன், இன்னைக்கு தான் பட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா எண்ணிப்பா. பொய் சொல்லணும். நான் சொல்றேன், நான் நன்றாக இருக்கிறேன், உடல் ரீதியாக, மன ரீதியாக. அதாவது எனக்கு தேவையான உடல்நலம் இருக்கு. எதுக்கு? உலக இன்பங்களை அனுபவிக்கிறது தானே, பிறருக்கு உதவுறது தானே. இருக்குது பாருங்க, 71 வயசுல அப்படி சுத்திட்டு இருக்கிறேன் உலகம் முழுதும். இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றேன், சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன், நானும் லைஃப் என்ஜாய் பண்றேன். பொருள் தேவைக்கு இருக்கு, எனக்கு இருக்கிற பொருள் போதும். அவனுக்கு வேறு ஏடிஎம்ல 29ஆம் தேதி பென்ஷன் வந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலமே ஏடிஎம்ல எடுத்துட்டேன். எனக்கு என்ன கஷ்டம்? அதுதான் வேண்டி இருக்கு. உறவு, குடும்பத்துல, சமுதாயம் எனக்கு உதவி செய்யறதுக்கு எவ்வளவு பேர் உலக மக்கள். எந்த நாட்டுக்கு போனாலும் ஐயா வேற உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? நாங்க நெட்ல பாக்குறோம், உங்களை யூடியூப்ல பாக்குறோம், பேஸ்புக்ல பாக்குறோம், எல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. இப்ப நேர்ல பாக்குறோம். எங்க போனாலும், எந்த ஏர்போர்ட்ல போனாலும் ஐயா உங்களுக்கு தெரியுங்கிறாங்க 4 பேர். ஆன்மீக நாட்டத்தில் இருப்பவர்கள் சீரியல் பாக்குறவங்களுக்கு தெரியாது. பொழுதுபோக்குக்கு எதையோ பாக்குறாங்களா, பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியாது, தெரியாது. ஆன்மீக நாட்டம், ஆன்மீக உலகம் அறியும், வேதாத்திரி அறியும் ஆன்மீக உலகம். Those who are in spiritual field. புரியுதா? என்னங்க
எனக்கு மன நிறைவு, மரண பயம் இல்லை. ஏன் எனக்கு மரணமே இல்லை, நான் காலத்தை வென்றவன். பாரதி சொன்னான், எனக்கு மரணம் இல்லை, நோவில்லை, சாவில்லை. இது சாவே கிடையாது. ஏனென்றால் நான் உடல் அல்ல, நான் ஆன்மா, நான் அழிவற்றவன். மரண பயம் வருமா? எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ உடல் சரீரம் அழிந்து போகும், ஆத்மா அழியாது. பைபிள் சொல்லுகிறது. நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சவன், காலேஜ்ல படிச்சவன், பைபிள் படிச்சவன். எனக்கு அப்பெல்லாம் புரியவே இல்லை. அது என்னடா சரீரம் அழிந்து போகும், ஆன்மா அழியாது? ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்ச பிறகுதான் ஆமா இப்பதான் புரியுது. அந்த அறிவை தான் இப்ப நான் சொல்ல போறேன். நல்லா கவனிச்சுக்குங்க. கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்கலாம். யூ ஆர் ஆல் இன்டெலிஜென்ட் பீப்புள். புரியுதுங்களா? அது இளைஞர்கள் வேற வந்துருக்கிறீங்க. லேட்டஸ்ட் பிரெயின், 71 years ஓல்டு பிரெயின், யங் பிரெயின் நிறைய இருக்கு. ஈஸியா புரியும். பாருங்க, 10 நெறிகள் எப்படி வாழணும் பாருங்க. அன்னை, தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம் ஆகிய ஐவரையும் மதித்து வாழ்தல். ஏன் நமக்கு அறிவு யார்கிட்ட இருந்து கிடைக்கணும்? முதல்ல அம்மா அப்பா, அப்புறம் யாருங்க? குரு. குருங்க ஆசிரியர், குரு, ஆன்மீக அறிவு, அப்புறம் நமக்கு ஆட்சி தலைவர். அதுவும் அறிவு கொடுக்கறதில்லை. கவர்மெண்டுடைய வேலை என்னங்க? 2 வேலை. இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பொருள் வேண்டும், ஒடிச்சு நீடு, ஒடிச்சு குவான்டிட்டி எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும், எப்பொழுது வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த பொருளாதார நிலையை, எக்கனாமிக்கல் ப்ராஸ்பரிட்டியை மெயின்டைன் பண்ற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது ஆட்சி தலைமைக்கு. அடுத்தது லா அண்ட் ஆர்டர். ஒவ்வொரு மனிதனுக்கும், பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவில் உயர, உழைத்து பொருள் ஈட்ட, பொருளை காக்க, அனுபவிக்க, பிறருக்கு உதவ உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை இன்னொருவர் பறிக்காமல் பாதுகாக்கிற, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது ஆட்சி தலைமைக்கு. அப்படிப்பட்ட ஆட்சி தலைமையை நாம் மதித்து வாழ வேண்டும். ஆட்சி தலைமை அப்படித்தான் இருக்கணும். நம்ம நாட்டில் அப்படி இருக்குதான்னு யோசிங்க. சில நாடுகளில் இருக்கிறது. நான் சிங்கப்பூர் போன உடனே ஃபர்ஸ்ட் யார் இந்த நாட்டுக்கு ஆட்சி தலைவர்? அந்த லீக்குவானி யாரு? முதல்ல அவரை பற்றி புக்கு வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டே வாங்கினேன். என்ன ஒரு நாடு சிங்கப்பூர், என்ன அற்புதமா வச்சிருக்கிறாங்க. ஒரு எந்த நாட்டுக்கு போனாலும் பாக்குறேன், பல வளர்ந்த நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் பிரமாதமா இருக்கு. நம்மளை ஆட்சி செய்த லண்டன், அங்க ஒரு இன்ஜினியருக்கும் மேஸ்திரிக்கும் இப்ப இருக்கிற கேப் வித்தியாசம் கிடையாது. சின்ன வித்தியாசம் தான். 2 பேரும் கார்ல வருவாங்க, 2 பேரும் ஒரே ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, ஒரே டான்ஸ் ஆடுவாங்க, அவரை ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவ்வளவு உள்ள ஹாப்பியா இருக்கிறாங்க. மிஸ்டர் ஜான், மிஸ்டர் ஜோன். நம்ம நாட்டுல அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அருகிலே ஓலை குடிசை வைத்து ஒன்னான உலகமா? பிஇ படிச்சுட்டு ஒருத்தர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், ஒருத்தர் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்படிப்பட்ட தரப்பை தான் கொடுத்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாகம் தான் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா ஆட்சி தலைமை ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது தெய்வம், லா ஆஃப் நேச்சர். இது கவர்மெண்ட் ஆர்டர், ஒன்னு காட்ஸ் ஆர்டர். ரெஸ்பெக்ட் தி லா ஆஃப் நேச்சர். பாருங்க, சும்மா தெய்வத்துக்கு போய் வணங்குறது அல்ல, அது வல்ல மதிக்கிறது, விழுந்து வணங்குறது இல்ல, துதிப்பாடுறது அல்ல. ரெஸ்பெக்ட் தி காட். அறநெறிகளை ஒழுங்குவர், தர்ம நெறியில் ஆடுகிறோம். கவர்மெண்ட்டை மதிக்கிறோம்னா கவர்மெண்ட் ரூல். கடவுளை மதிக்கிறோம்னா காட்ஸ் ஆர்டர். தர்மம் சொல்றீங்களா? சான்ஸ்கிரிட்ல அறம் செய்ய விரும்பும் அறம். கடவுள் என்ன சொல்லுகிறார்? வேதங்கள் சொல்லுதில்லை, புராணங்கள் சொல்லுதில்லை, மத நூல்கள் என்ன சொல்லுகிறது? told by whom? பைபிளை சொன்னது யார்? குரானை சொன்னது யார்? பகவத்கீதையை சொன்னது யார்? யாக்கரா, இயேசு பிரானா, அபிஷேக் நாயகன்? No. Everything came from the God. They are only instruments. நபிகள் மூலமாக அறநெறிகள், இயற்கை தத்துவம்,
மனித குலத்துக்கு இறக்கப்பட்டது. த்ரூ நபிகள், த்ரூ ஜீசஸ், த்ரூ சயின்ஸ், த்ரூ வேதாத்திரி மகரிஷி. தூள் அப்படியே சொல்லுவார், இறைவன் என்னை இந்த உடலை தேர்ந்தெடுத்திருக்கிறார். I have been chosen by Almighty God to reveal the secrets of life. This is வேதாத்திரியம். புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, இறைநிலை எங்கும் உள்ளது என்று அறிவின் உட்பொருளாய் உள்ளது என்பதை உணர்தல். இதான் அண்டர்ஸ்டாண்டிங். இறைநிலை எதுன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா மனம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். அங்கே அன்பு மலர்ந்து விடும். அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. அன்பு மலர்ந்துருச்சுன்னா மனிதனால பிறருக்கு தீங்கு செய்யவே முடியாது. எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்தவர்களையும் மன்னித்து விடுவார்கள். என்ன செய்வாரே ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்வது அன்பு. அப்படிப்பட்ட அன்பு இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையில் கூட இல்லை. அந்த இறை உணர்வு, இறைவன் நிலை உணர்ந்தால் அன்பு தானா மலர்ந்தோம். மலர்ந்த மலர் நிலைக்கும். மலர்த்தப்பட்ட மலர் நிலைக்க தேன் ஊராது, வாசனை வராது. யாரிடம் யார் ஆன்மாவை பற்றிய அறிவை பெற்றிருக்கிறார்களோ அவர்களிடம் இருப்பதுதான் அன்பு. மற்றவர்களிடம் இருப்பது பாசம். அன்பு வேற, பாசம் வேற. எனக்கு பாசம் இது சகோதரி, நான் ஐ நெவர் யூஸ் தட் வேர்ட் பாசம். நெவர் யூஸ். When I came to understand the difference between பாசம் and love. Don't use that word பாசம். பாசத்தை அறுத்தெறிய வேண்டும். பாசம் வழுக்கும். யாராவது பாத்ரூம்ல பாசம் பிடிச்சா நல்லதா? அது மட்டும் வேண்டாங்கிறீங்கள. இதை மட்டும் பாசம் வேணுங்கிறீங்க. தாய் பாசம், தந்தை பாசம், குழந்தை பாசம், லவ். பாசம் எல்லை கட்டியது, எதிர்பார்ப்பது. இது எதிர்பாராதது, எல்லையற்றது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாழ்கிற அன்பு. கவனிங்க, அது வேணும்னா இறை உணர்வு பெறணும். எண்ணம் சொல் செயல் இவற்றால் துன்பம் செய்யாது விழிப்போடு இருத்தல். எண்ணம் சொல் செயலாக எனக்கும் தீங்கு வரக்கூடாது, என் உடலுக்கும் தீங்கு வரக்கூடாது, என் பொருளுக்கும் நட்டம் ஏற்படக்கூடாது, என்னுடைய உறவுக்கும் கேடு வரக்கூடாது, பிறருக்கும் துன்பம் வரக்கூடாது. 3 வச்சுங்க: உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ மனதுக்கோ. மனதுக்கு எப்ப துன்பம் கொடுக்கிறோம்? பொருளை பறிக்கிற போது, உரிமையை பறிக்கிற போது, உறவை கெடுக்கிற போது மனதுக்கு துன்பம். உடலுக்கு வலித்தா உடல் துன்பம், மனசுக்கு வலித்தா மன துன்பம். அது என்னதெல்லாம் ஆசைகள் தடைப்படுகிறது. பொருள் ஆசை, மக்கள் உறவு ஆசை, புலனின்ப ஆசைக்கு அறிவு உயர்வு என்று நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன படிக்க விட மாட்டேங்கிறாங்க, என்ன சிந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்ப எனக்கு துன்பம் தானே. என் அறிவு உயர்வுக்கு தடை செய்கிறார்கள், என் உரிமையை பறிக்கிறார்கள். நான் உழைக்கணும், நான் பிறருக்கு உதவணும், பிறருக்கு உதவ போறத கூட தடை. எப்படி வரும்? துன்பம் இல்லாம வாழ முடியுமா? பாருங்க, இந்த கருத்தை நம்ம சிந்திக்கணும். மேலும் அடுத்தது பாருங்க, உணவு, உழைப்பு, உறக்கம் அல்லது ஓய்வு, உடல் உறவு, எண்ணம் ஆகிய 5 அளவு முறை காத்தல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். It is very important for to maintain the physical health. உடல் நோய் இல்லாம வாழணும்னா உணவுல ஒழுங்கு இருக்கணும். வேற ஒண்ணும் இல்ல, பச்சா சாப்பிடுங்க. சத்துள்ள உணவு, தூய்மையான உணவு, உங்களுக்கு விருப்பமானதை சாப்பிடுங்க. அதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடணும், அப்புறம் சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கு, நீங்க இருக்கிற இடத்துல என்ன உணவு கிடைக்குது, இது அவைலபிலிட்டி. ஹோட்டலுக்கு போறீங்க, நீங்க ஏதோ கேட்குறீங்க, பூரி இருக்குதா, இல்லைங்கிறாங்க, தோசை தான் இருக்குது, போடுன்னு சாப்பிடுறீங்கல்ல. அதை விரும்பி சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பூரி இல்லை, தனியாக தின்னு குறைக்கணும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதை விட நீ சாப்பிடாம வர்றது நல்லது. அது விஷமா தான் போகும் உள்ள. லவ் தி ஃபுட், என்ஜாய் தி டேஸ்ட், ஹவு டு ஈட். அதுதான் நான் சொல்லி கொடுத்தோம். இனிப்ப கொடுத்து இன்று முதல் உண்ணும் பொழுது உயிர் உணர்வு, அந்த உணவை அந்த ரசிக்கணும். அப்பதான் அந்த அந்த சுவையை கவனிச்சாதான் ரசிப்பீங்க. அதுதான் ட்ரைனிங்.
இதன் ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் போதெல்லாம் செய்யணும். உடனே சொல்லிக் கொடுத்தாங்க, இன்று முதல் எந்த உணவை சுவைக்கும் போதும் எந்த உயிர் அனுபவத்தை பெறும் போதும் உயிர் உணர்வை பூர்வ மத்தியில் வைத்திருங்கள். அவன் தான் யோகி, அவன் தான் அப்ளை பண்றான். உணவுல நமக்கு தெரியுங்க, சாப்பிடும்போது இதுக்கு மேல வேண்டாம்னு தோணும், நிறுத்திடுங்க. ஆனா சாப்பிடுறது மட்டும் கவனமா இருந்தாதான் அந்த உணர்வு வர்றது தெரியும். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா என்ன சாப்பிடறோம்னு தெரியாது, எவ்வளவு சாப்பிட்டோம்னு தெரியாது, எதை சாப்பிட்டோம்னு தெரியாது. அப்புறம் இவ்வளவு நான் சாப்பிட்டேனா? புரியுதா? அதனால இந்த உணவுல ஒழுங்கு, பசித்து புசி சுவைத்து உண் ஒருங்க தின்றால் 100 வயது அளவுக்கு மிஞ்சினால். அப்புறம் என்ன, இது எழுதி வைங்க உங்க டைனிங் டேபிள்ல முன்னால, பெருசா எழுதி. அது பார்த்துட்டாலும் யோசனை, இல்லைன்னா நோயாளிதான். உழைப்பு வேணும், உடலுக்கு அசைவு வேணும். ஏதோ ஒண்ணு விளையாடுங்க, வேலை செய்யுங்க, வாக்கிங்காவது போங்க, ஏதோ ஒரு பயிற்சி செய்யுங்க. இல்ல ஒரு மிஷினாவது வாங்கி வச்சு மிஷின்ல கையை காலை கொடுத்தாவது ஆட்டிட்டு இருங்க. அதுக்காக சிலர் வாங்கி வச்சிருக்காங்க வீட்டுல. வாங்கின புதுசுல கொஞ்ச நாள் வீட்டுல ஏறி நின்று சைக்கிள் ஓட்டுவாங்க, காடி ஓட்டுவாங்க. அப்புறமா தான் அதுல துணி காயுது. வீட்டுல குப்பைக்குள்ள கிடக்கும், கண்டம்ல ரூம் வச்சிருப்பாங்க. உடற்பயிற்சி மிஷின் வாங்கி அங்க கிடக்கும். அப்ப செஞ்சவங்க ஏன் செய்யலன்னா யூஸ் இல்லை, ஏன்னா அதை செஞ்சு உங்களுக்கு உபயோகமா இல்லை. ஏன்னா அது மட்டும் செஞ்சா உடல்நலம் வராது, வீட்டெல்லாம் குறையாது, வெயிட் லாஸ் எல்லாம் அதுல வராது. சரியா விஷயம், வெயிட் லாஸ். உடற்பயிற்சி மட்டும் செஞ்சா அதுல வந்துடும் நினைக்கிறீங்களா? நிறைய பேர் வாக்கிங் போறாங்க கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ட்ல. நாம் 10 வருஷமா பாக்குறோம், அதே உடம்பு தான் தொப்புக்கு தொப்புக்கு தொப்புக்குன்னு போகும். ஒரு சிலர் அப்படி இல்லை, இப்படி வந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க. அப்ப உடற்பயிற்சி இந்த வாக்கிங் மட்டும் காரணம் அல்ல. நமக்கு அது புரியல, புரிஞ்சுக்கணும். உழைப்பு, ஓய்வு, உறக்கம், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், உறங்கணும், காற்றோட்டமான இடத்துல உறங்கணும். ஏன்னா காற்று 24 மணி நேரம் ஓடணும். அப்படி 8 மணி நேரம் உறங்குறீங்க, 6 மணி நேரம் உறங்குறீங்கன்னா உறங்க இடத்துல காற்று வருதா? வாயு புகாத வீட்டில் வைத்தியம் புகுந்து விடுவான். அது ஏசி போட்டு ஈஸியா போயிடலாம், ஏழியரா போயிடலாம். ஏசியில உறங்குறவங்க சீக்கிரம் போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் ஏசியில, ஃப்ரீசர் பாக்ஸ் வரையில ஏசி தான். அதுல நமக்கு பெருமை. வெண்டிலேட்டர் வச்சு வீடு கட்டணும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகணும். இந்த பக்கம் காற்று வந்து அங்க ஒரு ஜன்னல் இருக்கணும், அங்க போனாதான் இங்க வரும். இருக்கிறதே ஒரு ஜன்னல் ஒரு கதவு, அவ்வளவு சாத்திக்கிட்டு அது பத்தாது ஆள் அவுட் வேற வச்சுக்கிட்டு அப்புறம் ஆள் அவுட் ஆகாம என்ன பண்ணும்? அவன் என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலே அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஆள் அவுட். அதுதான் வெண்பட்டி. நமக்கு இன்னும் உறங்க தெரியவில்லை. பிளாட்டா படுக்கணும், தலையணை விடவா இருக்கணும். குழந்தை பருவ குழந்தைகளுக்கு அப்படி படிக்க வச்சு பாருங்க, பிரெயின் பவர் வந்துடும். டியூஷனே வேண்டியதில்லை, அருமையா படிப்பாங்க குழந்தைங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். என்னுடைய மகன் கூட அப்படித்தான் நான் படிக்க வச்சேன், சின்ன குழந்தையா இருந்தது. ஏன்னா நான் யோகாவுக்கு வந்த பிறகு பிறந்த பையன், அவனை வச்சே டெஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு இந்த மாதிரி அவனுக்கு ஹாப்பியா இருக்கு எல்லாம். புரியுதுங்க? அப்ளை பண்ண உறக்கம். பால் உறவுக்கும் உடல் நலத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அந்த உடல் நலம் வேணும்னா வோல்டேஜ் சரியா இருக்கணும்ல. பால் உறவுல அது இல்லாம போனாலும் அந்த சுவாசம் கெட்டு போகும். புரியுதுங்களா? அது கழிவாகிற போது வெளியேற்றணும். வெளியேற்றாம செக்ஸ் இல்லாம போனாலும் உடல் நலம் கெடும். ஏன்னா அது அந்த பிளாசம், இந்த பால் சுரப்பிக்கு வருது பாருங்க, இந்த பிளாசம் சில நாட்கள்ல கழிவு பொருளா மாறிடும். அது அவ்வப்போது அது வெளியேற்றணும். வயசுக்கு வந்த பிறகு அதுக்கும் மேரேஜ், ஆண் பெண் உடல் உறவு, அது மூலமா தான் வெளியேற்றணும். பார்ட்னர்ஷிப், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறது. கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உதவு. எதுக்கு? அந்த கழிவு பொருளை வெளியேற்றுறதுக்கு. அதுல குழந்தை பேர் வரும், அதுலயே குழந்தை பேர் வந்து. அப்ப உடல் பயிற்சி, அந்த உடல் உறவு எதுக்கு வச்சிருக்கோம்னா
கழிவை வெளியேற்றுறதுக்கு தான். அந்த உணர்வு நம்மகிட்ட இல்ல. அது என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு நினைக்கிறோம், குழந்தை பத்துக்கிறதுக்கு நினைக்கிறோம். ரைட் நாலேஜ் காயகல்பத்தில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அப்ப அந்த உடல் உறவுடைய வேல்யூ இருக்கணும், பண்ணணும் அளவோட. அது கழிவு மட்டும் வெளியேறணும், கெட்டு போன வித்து குழம்பு மட்டும் வெளியேறணும். நல்ல தரமான வித்து குழம்பும் சேர்ந்து எவாபரேட் ஆயிடும், கற்பூரம் கரைகிற மாதிரி. லாஸ் ஆஃப் வைட்டல் எனர்ஜி. ஸோ யூ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் தி லிமிட்ஸ் இன் செக்ஸ். நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது இயல்பாகவே வரும், கட்டுப்பாடு தானாகவே வரும். அதுக்கு தான் காயக்கல்ப பயிற்சி அண்ட் ஸ்பிரிச்சுவல் தாட். வெறும் காயகல்ப பயிற்சி மட்டும் செஞ்சா பத்தாது. யூ மஸ்ட் ஹேவ் ஸ்பிரிச்சுவல் தாட். தான் பால் உணர்வும் ஆன்மீகமும். அதனாலதான் ஆன்மீகத்தையும் பால் உணர்வையும் உள்ள இணைச்சாங்க. பாருங்க, புரட்டாசி மாதம் வைஷ்ணவர்களுக்கு இது ஆன்மீக சிந்தனைக்கானது. என்ன கட்டுப்பாடு? செக்ஸ், நான் வெஜிடேரியன். உணவுல கட்டுப்பாடு, செக்ஸ்ல கட்டுப்பாடு. மார்கழி, கார்த்திகை, புரட்டாசி, ஆடி, இந்துக்களுக்கு 4 மாசம், கிறிஸ்தவர்களுக்கு 40 நாள் 40 days உபவாசம் இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு 30 நாள். இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு கார்த்திகை மார்கழி 2 மாதம் தான். அந்த மாதத்துல மாலை போட்டாங்க. நோ செக்ஸ், உணவுல கட்டுப்பாடு. அப்ப என்ன பண்ணணும்? ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட். பால் உணர்வை கட்டுப்படுத்தி அந்த எனர்ஜியை ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தணும். ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தினாதான் இந்த லௌகீக சிந்தனை வராது. அந்த பயன்படுத்தலைன்னா லௌகீகத்துல போயிடுவீங்க. அதுக்காக தான் செக்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக சிந்தனையில போகணும். புரிஞ்சுக்கேன், செக்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட். அதனாலதான் முற்காலத்துல ஆண்கள் என்ன பண்ணாங்க? பிரம்மச்சரியம். அப்பதான் ஆன்மீகத்துக்கு போக முடியும். அல்லது 60 வயசுக்கு மேல ஆன்மீகத்துக்கு போனோம். 60 வயசுக்கு அப்புறம் தவம் பண்றதுக்கே சக்தி இருக்காத. அதான 60ஆம் கல்யாணம். 60ஆம் கல்யாணம் முடிச்ச பிறகு கணவன் மனைவி 2 பேரும் காட்டுல போய் தவம் பண்ணணும். இது 60ஆம் கல்யாணம் பண்ணிட்டு திரும்பவும் வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா இந்த 60ஆம் கல்யாணம் சத்தியத்தை பூர்த்தி எதுக்குன்னே தெரியாது, இன்னும் தெரியாது. ஆனா போடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு பவித்திர மோதிரம் போடுவாங்க. இது என்ன தெரியுமா? பவித்திரம்னா தூய்மை, ஆத்ம தூய்மை. ஆத்மாவை தூய்மை செய்வதற்கு, ஆன்மீக அறிவிலே உயர்வதற்கு அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு மனைவியை கூட்டிக்கிட்டு போயிடணும். சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி. கவர்மெண்ட் ஆபீஸ்ல சென்ட் ஆஃப் பார்ட்டி நடத்தினா என்ன அர்த்தம்? நாளையில இருந்து ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு அர்த்தம். இங்க இல்லறத்துல இருந்து சென்ட் ஆஃப் பார்ட்டி தொடர்ந்து இல்லறமே தொடருது. இதுக்கு 60 கல்யாணம் பண்ணீங்க. நிறைய பேர் என்ன கேட்டாங்க, ஏன்னா நீங்க 60 பண்ணலையா? நான் 60 பண்ண மாட்டேன், 70 பண்ணல, 80 பண்ண மாட்டேன், இனி எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு தேவை இல்லை. எனக்கு இது போல பால் உறவு எண்ணம் சொல்லிட்டோம். எந்த எண்ணம் செயலாக மலர்ந்தால் எனக்கோ பிறருக்கோ துன்பம் தருமோ அந்த எண்ணத்தை நான் மனதிலேயே வைத்திருக்க கூடாது. நம்ம எண்ணத்தை நாமையே ஆராயணும். அதுக்காக பயிற்சி கொடுத்துருக்கிறோம். எண்ணம் செயலாகும், செயல் பழக்கமாகும், பழக்கம் குணமாகும், குணம் ஒரு மனிதனுடைய வாழ்வின் இன்ப துன்பத்தை நிர்ணயிக்கிறது. Thought becomes action, action becomes habit, habit becomes character, character decides the destiny. Character, context, character. கான்டெக்ட் அடிப்படை தாட். நல்லா புரியுங்க. எண்ணம். அப்போ கெட்ட எண்ணம் வந்தா டென்ஷன். இப்ப சொல்றாரு தீபக் சோப்ரா சொல்றாரு, ஆல் டிசீசஸ் ஆர் சைக்கோசோமாட்டிக். தனக்கு நோய் இருப்பதாக ஃபீல் பண்றாங்க பாருங்க, அதான் நோய். எனக்கு நோய் இல்லைன்னு நினைங்க, நோய் குணமாயிடும். ஐ எம் ஹெல்த்தின்னு நினைங்க. அதுதான் நீங்க சொல்லி வச்சிருக்கிறோம். உடல் நலம் பாருங்க, ரிலாக்ஸேஷன் நல்லா செய்யுங்க, நோயெல்லாம் போயிடும். 30 நாள் நான் சொல்றேன். ரிலாக்ஸேஷன் கிவ் மினிமம் 15 minutes டைம் கொடுங்க ரிலாக்ஸேஷனுக்கு. ஒவ்வொரு பாட்டும் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம் சீராக இருக்கிறது. இந்த பகுதி போதிய பலமும் வலிமையும் பெறுகிறதுன்னா என்ன அர்த்தம்? ஹெல்த்தி. இதை நினைச்சுக்கிட்டே இருங்க, எல்லா நோயும் குணமாயிடும். ஒரு வைத்தியமும் இல்லை. எதான் சொல்றாங்க? பாசிட்டிவ் தாட். I am healthy, I am healthy, I am healthy. I will live long. I will become rich.
நினைங்க சார், எனக்கு சொந்த வீடு வரும், எனக்கு கார் வரும், நினைங்க. எனக்கு சுக்கிரன் ரொம்ப வீக்கு சார். ஜென்மத்துல நான் பிறக்கும் போதே சுக்கிரன் எங்கேயோ போயிட்டான். எனக்கு சொந்த வீடும் இல்லை, காரும் இல்லை. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் கேட்டேன், துபாயில மட்டும் அத்தனை பேருக்கு சுக்கிரன் உச்சமானு கேட்டேன். அத்தனை பேருக்கு கார்ல போறேன். கொஞ்சம் யோசனை பண்ணீங்களா? யோசியம் ஜாதகம் பொய் அல்ல, கிரேட் சயின்ஸ். அது என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாட் இஸ் அஸ்ட்ராலஜி? நாங்க பேசிட்டு இருக்கோம் உலகத்துல எங்கப்பா அஸ்ட்ராலஜி பற்றி பேசுறேன். அவ்வளவு பெரிய அறிவை வேதாத்திரி மகிழ்ச்சி மூலம் பெற்றிருக்கிறோம். அது மாதிரி எண்ணம் பாருங்க, ஒழுக்கம் கடமை ஈகை. பாருங்க, ஒழுக்கம் தனக்கும் பிறருக்கும் துன்பம் செய்ய கடமை. என் உடலாற்றல் அறிவாற்றலை கொண்டு உழைத்து பொருள் ஈட்டுவேன். சமுதாயத்துக்கு பயனுள்ள தொழிலை செய்யணும். நான் செய்கிற தொழில சமுதாயம் பயன்படணும். ஏனென்றால் இந்த சமுதாயம் எல்லாருக்காக தான் நான் உழைக்கிறேன். ஐ லிவ் ஃபார் தி சொசைட்டி. கடன் பெற்ற உணர்வு. கடன் என்ற சொல் மை என்ற விகுதி பெற்று கடமையானது. டியூ இஸ் டியூட்டி. டியூட்டி கான்சியஸ். நான் செய்கிற தொழில அது ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சர்வீஸ் தானே. ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மூணு தான் தொழில். சர்வீஸ் அது தொண்டு. இப்ப நான் செய்வது சேவை. நான் பணி ஓய்வு பெறுவரை செய்வது தொழில். இப்ப செய்வது சேவை. தொழில பேமெண்ட் அது பிக்ஸ் பண்ணலாம். எனக்கு இவ்வளவு சம்பளம் வேணும்னு. பட் நாட் இன் சர்வீஸ். கொடுத்தா வாங்கணும், இல்லைன்னா போய் இல்லைன்னா நீ சர்வீஸ் வர முடியாது. யூ ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட். நான் சில ஊர்களுக்கு போறேன், பரிசு நடத்த போறோம். அங்க இங்க ஒரு ஆனரேரியம்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். ஒரு அளவில் அங்க இதா கொஞ்சம் கொடுங்கப்பான்னு சொல்லி வச்சிருக்கிறோம். சில ஊர்ல கொடுக்க மறந்துடுவாங்க, சில ஊர்ல கொடுக்க இருக்காது. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட். ஐ ஸ்பெண்ட் மை ஓன் மணி. எனக்கு முடியல, நான் செய்யறேன். நான் கார்ல போறேன், 500 ரூபாய் பெட்ரோல் செலவு பண்ணிட்டு போறேன். எனக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்களா? இது சர்வீஸ். புரியுங்க. அது மாதிரி கடமை உணர்வோட ஒரு ஈகை, அறிவையோ பொருளையோ பிறருக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்னு பொருள் அல்லது அருள். அருள் தான் அறிவு. தெய்வம் அருள், அறிவு தான் தெய்வம், அறிவு தான் கடவுள். ஒன்னு பொருளை கொடுங்கள். இப்ப உங்களுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கிறேன்? அறிவு. அருள். அருள் தந்தை என்ன கொடுத்தாரு? அறிவை கொடுத்தாரு. அதான் அறிவு திருக்கோயில். அருள்னாலே அறிவு தான். இதே நிறைய பேருக்கு இன்னும் புரியல. அருள் மிகு, அருள் மிகுங்கிறோம். கடவுள் அருள், தெய்வம் அருள்ங்கிறோம். அறிவுதான் அருள், அதுதான் தெய்வம். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ பொருளையோ அறிவையோ நாம் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இருப்பாராக. ஏனென்றால் யூ cannot live alone. மனிதன் சமுதாய இணைப்பில் வாழ்கிறார். அந்த அறநெறி வாழ்க்கை பாருங்க. இப்படி வாழ்ந்தீங்கன்னா உறவு கெடுமா? ஒழுக்க உணர்வு இருக்கு, ஈகை உணர்வு இருக்குது. உறவு கெடுமா? கடமை உணர்வு செஞ்சா பொருள் வளம் கெடுமா? உடல்நலம் கெடுமா? பாருங்க, உடல்நலம் வந்தாச்சு, பொருள் வந்தாச்சு, உறவு நலம் வந்தாச்சு. அதான் அறநெறி உணர்வு, ஒழுக்கம், கடமை, உறுதி. அடுத்தது பாருங்க, நம்ம யாருக்காக வாழணும்? எனக்காக மட்டுமில்லை, என் உடல்நலத்தை காக்கணும். அடுத்தது அதான் முதல்ல தான் என்னுடைய உடல் நலம், நான் நலமா இருக்கணும். இதுக்கு என்ன செய்யணும்? நான் கடமை உணர்வு. காலையில எழுந்த உடனே குளிக்கணும், உடம்பை சுத்தம் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், காய்கறி பண்ணணும், தவம் பண்ணணும், உழைக்கணும் இல்லையா? என் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அது குடும்பத்துக்கு என்ன செய்யும்? இப்ப கூட நீ காலையில எப்பவுமே நான் எழுந்த உடனே வீட்டுல துணி வேலை கேட்பேன். ஏமா இன்னைக்கு எனக்கு என்ன வேலை குடும்பத்துல? ஏன்னா அவங்கதான் ஹோம் மேனேஜர். நான் செட்டல் தான் சொல்லுவேன். ஹோம் மேனேஜர். ஏமா என்ன வேலை இருக்கு இன்னைக்கு? ஏன்னா அவங்களுக்கு தெரியல எங்க போவேன். நீ உன்னுடைய வேலையை சொல்லு. காலையில எழுந்துட்டேன், பொண்ணு வீட்டுக்கு போகணுங்க, நான் 6 மணிக்கு வர்றதா சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா உடனே புறப்படு. 6 மணிக்கு டாக்டர் வீட்டுல கொண்டு விட்டுட்டு நான் வந்துருக்கேன். டிராப் பண்ணிட்டு நான் 10ல போறேன். எனக்கு சிரமமா, காலையில அங்க தூரம் நடந்துலாம் போனோம். ஏன் நீ கஷ்டப்படுற? நான் ஒண்ணு விட்டுட்டு போறேன். இஸ் மை டியூட்டி. என் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய டியூட்டி, என் மனைவிக்கு செய்ய வேண்டிய டியூட்டி. பாருங்க,
குடும்பத்துக்கு செய்ய வேண்டும். பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள், உடன் பிறந்தவர்கள், கல்யாணம் ஆகிற வரையில நம்ம குடும்ப உறுப்பினர்கள், கல்யாணம் ஆயிட்டா அவர்கள் சுற்றத்தார்கள். புரியுதா? நம்முடைய சகோதர சகோதரிகள் திருமணம் ஆகிவிட்டால் அவர்கள் சுற்றத்தார், சுற்றி இருப்பவர்கள் சுற்றத்தார்கள், குடும்பத்துக்குள்ளே இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்கள். அவர்களுக்கு செய்யணும். தாய் வழி சுற்றம், தந்தை வழி சுற்றம் வர்றாங்களா இல்லையா? மனைவி வழியில வருவாங்க, கணவன் வழியில சுற்றத்தார் இருப்பார்கள். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா சம்பந்தி கூட நமக்கு சுற்றத்தாரு தான். அவங்களுக்கு செய்யணும். என்னுடைய சம்பந்தி போன் பண்ணாரு, நான் கந்த சர்ச்சுக்கு போனோம், எனக்கு அங்க ஒரு ரூம் சொல்லுங்களேன். நான் பாக்குற ரூம் இருந்தா சொல்றேன் திருச்செந்தூர்ல. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்ததுனால நான் சொன்னா கேட்பாங்கன்னு அவரு நினைக்கிறாரு. நான் ரிட்டையர் ஆயிட்டேன், சொல்ல முடியாது. அதுக்கு அவங்க மரியாதை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்க இருந்தவங்களுக்கு தெரியும். சரி, ஒரு மரியாதை ரூம் இருந்தா கொடுப்பாங்க. புரியுதா? இதே மாதிரி சுற்றத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். I must be always helpful to our relatives. அந்த உணர்வு இருக்கணும். என்னுடைய மைசூருடைய பேட்டிக்கு திருமண ஏற்பாடு எல்லாம் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அங்க போகணும், மாப்பிள்ளை பார்க்கணும், பேசணும், சொல்லணும். சண்டே போவோம், எனக்கு அழைக்க முடியும். என்னைக்கு நான் ரெஸ்ட்ல இருக்கிறேன். This is our duty. கடமை குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, சுற்றத்தார். அப்புறம் இந்த ஊர் மக்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? வாழுகிற இடம், இந்த உலக மக்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஐவகை கடமை, தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்று 5 வகை மக்களுக்கும் நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றால் இன்னொன்று கெடாமல் நான் சமுதாயத்துக்கு சேவை செய்ய வர்றேன். நீ குடும்பத்துக்கு நீ எக்கேடே கெட்டு போகும். அது சமுதாயம் தான் முக்கியம். I am not a duty conscious man. ஒன்றால் இன்னொன்று கெடக்கூடாது. வெளிநாட்டுக்கு போறேன், இந்த குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணும், அது வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நான் பண்ணிட்டு தான் போகணும். எனக்கு சமுதாயம் தான் முக்கியம், நீ முக்கியம் இல்லை. அப்படி அல்ல. எல்லாம் புரியுதா? அப்படி 5 வகை கடமைகளில் நாம் தவறாமல் செயல்பட வேண்டும். இன்னும் 5 இருக்கு பாருங்க. சமுதாயத்தில் ஆன்மீக அறிவு பெறவும் உலக அமைதி பெறவும் தொண்டு செய்த ஆன்மீக அறிவு தொண்டு, உலக அமைதிக்காக. உலகத்துல எப்படி அமைதி வருங்க? ஒண்ணு ஆன்மீக அறிவு வரணும், இன்னொன்னு பொருள்துறையில் சமநீதி. அதுக்கு வேர்ல்டு கவர்மெண்ட், ஒரே அரசு வர வேண்டும். ஒரே அரசு பார் முழுதும் பொருள்துறையில் சமநீதி வந்தால் ஒழிய இந்த போர் நிற்கவே நிற்காது. பொருளுக்காக தானே போராடுறோம். உலக நாடுகளிலே போர் எதுக்கு நடக்குது? ஒண்ணு அன்பு இல்ல, இன்னொன்னு பொருளாதார சமத்துவம் இல்ல. பொருளாதார சமத்துவத்தை கொண்டு வர வேண்டியது யாரு? தி கவர்மெண்ட். தட் இஸ் தி வேர்ல்டு கவர்மெண்ட். வேர்ல்டு பாலிடிக்ஸ், நேஷனல் பாலிடிக்ஸ் பத்தாது. நவ் வி நீட் வேர்ல்டு பாலிடிக்ஸ். அதனாலதான் உலக நல வாழ்க்கை, வேர்ல்டு கவர்மெண்ட். வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் உலக அரசு அமைய வேண்டும், அப்பதான் உலக சமாதானம் வரும், உலக பொருளாதார பிரச்சனை தீரும். பாரம் முழுதும் பொருள்துறையில் சமநிலைமை வரும் வரையில் நேர்நிற்கு நீதி, உலக நலம், உலக அமைதி என்னும் சொல் நான் அளவில் தான் நிற்கும் நலம் விளைக்கா வாழ்க்கையிலே. வேதாத்திரியம் பெண் குலத்தை நன்றியுடன் மதித்தல் ஒரு பெரிய நன்றி திட்டத்தல். பெண்மையிடம் தெய்வத்தன்மை ஓங்கி இருக்கிறது. they live for others. தியாகம், அன்பு. என்ன பாருங்க, பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டு பெண்துணையால் வாழுகிறோம். எல்லாரும் ஒரு பெண் உடம்புல இருந்து வந்திருக்கிறோம். அந்த பெண்மை தெய்வத்துக்கு சமம். அந்த உணர்வு, அந்த தெய்வ, அது அப்படி இல்லைன்னா என்னென்று கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகற்கு. எந்த ஒரு ஊரில், எந்த ஒரு குடும்பத்தில், எந்த ஒரு சமுதாயத்தில் பெண்மை மதிக்கப்படவில்லையோ அங்கே அமைதி இருக்காது. குடும்பத்திலேயே பாருங்க, பெண்மையை மதிக்காத குடும்பம் அங்க அமைதி நிச்சயமா இருக்காது. அந்த பெருமையை நன்றி உணர்வோட மதிக்கணும். மதுரை சொல்றாங்க. அதெல்லாம் இது ஒரு பெரிய உலகத்துல பாருங்க, எல்லா ஞானிகளுமே பெண்மையை பெருமைப்படுத்தித்தான் பேசி இருக்கிறார்கள். சில அறியாமையில் சில இறுதிப்படுத்தி பேசி இருக்கலாம். ஞானிகள் யாருமே பெண்ணை பெருமைப்படுத்தி தான் பேசியிருக்கிறார்கள். பாரதி கூட சொல்லுகிறாரு, பெண்ணாய் பிறப்பதற்கே மண்ணில் மா தவம் செய்திருக்க வேண்டும். சில பெண்கள் நினைக்கிறீங்க அடுத்த ஜென்மத்திலேயாவது ஆம்பளையா பிறந்துடணும். நோ, அடுத்த ஜென்மத்திலையும் நீங்க பெண்ணா பிறக்கணும் நினைங்க. ஒருவேளை இருந்தா பிறகு இல்லாம போனா ரொம்ப நல்லது.
இல்லாம தான் போகணும். அப்படி பிறந்தா என்ன பண்ணணும்? நான் இன்னும் பெண்ணா பிறக்க வேண்டும் நினைக்க வேண்டும் பெண்களே. என்னுடைய வேண்டுகோள். மதுரை சொல்றாங்க, தன்னுடைய வருமானத்தில் 1% நமக்கு கீழே இருப்பவர்கள் ஏழைகளுக்காக உதக்க வேண்டும். இஸ்லாத்துல 2.5% நாம ₹1 நீங்க ஒதுக்கி செலவு பண்ணி பாருங்க, சமுதாயத்தில் கொடுங்க, ஒரு செல்வம் கூடிக்கொண்டே இருக்கும். இறைத்தக்கினர் ஊரும் கொடுப்பவர்களை பெறுவதற்கு தகுதியானவர்கள் கொடுப்பதற்கு இது அனுபவத்துல பார்க்கலாம். நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கும் 1%, மோர் தேன் 1% நான் சமுதாயத்துல செஞ்சிருக்கிறேன். எனக்கு நாளுக்கு நாள் எனக்கு பொருள் கஷ்டமே இல்லை. எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்குது. என்ன வேணும்னா என்ன வேணும்? ஒன்றும் எல்லாம் இருக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி ஆத்ம தூய்மை பெற தவம். சொன்ன தவமும் அறமும் வேறு துணையாமே. அதான் தவம் செய்யணும். தவம் செய்து 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 அந்த ஆன்மாவை அறிகிற போது ஆத்மா தூய்மையானது, மனம் தூய்மை அடைந்தது. மனம் ஆத்மாவாக மாற வேண்டும். ஆறு கடலோடு சங்கமித்து விட்டால் ஆற்று நீர் கடல் நீராக மாறிவிடுவது போல ஆத்மா தூய்மை பெறுவதற்கு அகத்தவம், அகநோக்கு பயிற்சி அவசியம் என்று கூறி இந்த 10 நெறிகளை, கர்மயோக நெறிகள் என்று கூறி இதை செஞ்சீங்கன்னா பாருங்க, உடல் நலம் வந்துடும், பொருள் வளம் வந்துடும், நட்பு நலம் வந்துடும், மன நிறைவு வந்துவிடும் என்று கூறி நல்லது ஒரு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் விரைவாக பெற்று மகிழ்ச்சியாக வாழ இறையர்களும் குருவர்களும் துணையாக இருக்கும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.